சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. இறைவா என்னது? 10 ரூபா. தச்சனையா இருந்தா தட்டுல போடு, காணிக்கையா இருந்தா உண்டியல போடு. என்கிட்ட ஏன் கொடுக்குறேன்? சும்மா டிப்ஸா வச்சுக்க. நேக்கு எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா? ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா ஏன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? நேக்கு ஒண்ணும் புரியலடா. புரிய வைக்கிறேன். என் லவ்வர் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. ஓ 3 மணிக்கு தான் அவளை கிளாஸ் முடியுது. ஓ நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவ வரமாட்டா. நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்ல வந்தேன். இப்ப மணி 3, நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க. புடிங்க 10. உன் பேர் என்ன? ரங்கமணி. அவா பேரு தங்கமணி. ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதடா, இந்த பிச்சை மணி தான் அடிப்பான். ஏண்டா ஏற்கனவே பொழப்ப மாத்திட்டானுங்களேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இந்த பொழப்பை மாத்துறியா? அவன் இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு. தெய்வீக காதலியா? எது தெய்வீக காதல்? இதா நான் வேலை பாத்துக்கிறேன். மணி அடிக்கிறது கரெக்டா இருக்கு. நான் கற்பூரத்தை கொளுத்திவிட்டு 4 பூரா கோயில உட்கார்ந்து லவ் பண்ணா அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு புடுவேன் இந்த பிச்சு.